ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வீடியோ. அப்படி என்ன முக்கியமான வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளானது வருதுங்க. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அப்படி என்ன பயங்கரமான நாளுன்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய மார்கழியுடைய மிகவும் முக்கியமான 15ஆம் நாள். கிழமை திங்கக்கிழமை. ஆக்சுவலி இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. இந்த ஆண்டுடைய இறுதி முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன இறுதி முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய கடைசி அமாவாசையானது வருது. ஒவ்வொரு அமாவாசையுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அமாவாசையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு அமாவாசை அந்த அமாவாசையுடைய திதி சிறப்பெல்லாம் அறிந்து செயல்படணும். அந்த வகையில் குரோதி வருடத்துடைய மார்கழியுடைய அமாவாசை கடைசியாக வருது. இந்த அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய சில விஷயங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவது துலா ராசிக்காரங்களுக்கு எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த அமாவாசை ஒரு பூதகரமான அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கோ அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது என்று சொல்லப்படுது. இந்த அமாவாசை அன்று இரவு இதை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரராக ஆகலாம். நீங்களும் கோடீஸ்வரராக ஆகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆன்மீக சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் தெரிஞ்சு பண்ணுங்க. பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாதம் என்றால் அது மார்கழியை சொல்லலாம். இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசன்று இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் குறைந்து பணவரவு அதிகரிக்கும். அப்படி என்ன பரிகாரம், அதனை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ துலா ராசிக்காரங்க தெளிவாக அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. பரிகாரத்தை மறக்காமல் பண்ணுங்க. ஆக்சுவலி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துதா, அந்த பிரச்சனைகளில் குறைக்க இந்த பரிகாரம் செய்தாலே போதும், நல்ல தீர்வு கிடைக்கும். பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம். இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையிலே கூறியிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்டுள்ள மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து பூஜை செய்வது ஆக்சுவலி மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று இரவு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து நன்கு முடிச்சு போட்டு கொள்ளுங்க. பின்னர் அதனை உங்கள் வீட்டு பூஜையில் வைத்து விளக்கேற்றி மனதார லக்ஷ்மி தேவி நினைத்து அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டம் கடன் சுமை அனைத்து நீங்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. இது நீங்கள் செய்யும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை என்று செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்களும் கடன் சுமைகளும் நீங்குவதை நீங்களே காணலாம். இது அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த பரிகாரம் துலா ராசிக்காரங்க நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மெயினாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நிறைய சேஞ்ச்கள் வரப்போகுது. அதில் குறிப்பாக தொழில் ரீதியாக நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. தொழில் ரீதியாக உங்களுக்கு செழிக்குமா, பொருளாதாரம் உயருமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த அமாவாசையிலிருந்து ஏற்படுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ துலா ராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்க இருப்பீங்க. இப்படி பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரத்துக்கு முழுசாக இந்த பலன் கரெக்டாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவருடைய நலனுக்காக தான் இந்த அமாவாசையிலேருந்து பாடுபடணும்.
உங்கள் நலனுக்கு பாடுபடுறீங்களோ இல்லையோ, குடும்பத்தில் உள்ள அனைவருடைய நலனுக்காக பாடுபடணும். அப்படி பாடுபட்டாதான் இந்த டைம் உங்களுக்கு நல்லது. இந்த அமாவாசையிலிருந்து பணவரவு கூட உங்களுக்கு அப்போ தான் அதிகமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது நல்லது. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். அந்த காரியம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். வீண் வாக்குவாதங்களை உண்டாக்கிக்காதீங்க. அது பகையை வளர்த்து கொள்வது மாதிரி அமையும். பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். அதனால் கொஞ்சம் நிதானம் அவசியம் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனவிட்டு பேசி ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு முன்னேற்றம் அடைய உதவியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி முடிவு எடுங்க. அப்புறம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும். ஸோ பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாமே நல்லா பாருங்கள். பார்த்து செயல்படுங்க. இது குடும்ப ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து புதிய வகை ஆர்டர்கள் விஷயமாக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். அப்படி செல்ல நேரிட்டால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஈஸியாக வசூலாகும். அப்புறம் புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. ஏன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் அதற்கான முயற்சியில் இறங்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் தயவு செய்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யுங்க. நீங்கள் உங்களோட வேலைகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் தீரும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டிகள்லாம் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீண் அலைச்சலும் பயணங்களும் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படலாம். இந்த மாதிரி பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படுவதனால உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான டைம்லையும் நேரம் தவறி உண்பதை தவிர்க்கிறது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா லாபமானது நீங்கள் பெற முடியும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி நீங்கும். அதனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்க்கிறது, பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். அதனால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட படிப்பில் கொஞ்சம் ஸ்பெஷலாக முன்னேற்றத்திற்கு பாருங்கள். ஆசிரியர் சொல்படி கேட்டு நடந்தீங்கன்னாவே நன்மை கிடைக்கும். சக மாணவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் மாணவர்கள் ரொம்பவே அலைச்சலை தவிர்த்துக்கிட்டு பாடங்களில் சந்தேகம் பார்க்கறது கிளியர் பண்ணுறது நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும். விருதுகள் கூட கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான வேலைகள் முடிவுக்கு சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வர மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் இந்த அமாவாசையிலிருந்து இருக்கும். அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். இந்த டைம் பொறுமையோடு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அவ்வளோதாங்க. துலா ராசிக்காரங்க உங்களுக்கு மொத்தமாக இந்த ஒரு டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். இந்த அமாவாசையிலேருந்து கவனமாக இருங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த அமாவாசையில் சப்த கண்ணீரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது செய்தால் எல்லா நன்மைகளும் உண்டாகும், செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும். அதனால் இதை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.